லோகா ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம். மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளிவந்த ஒரு பேன் இண்டியன் திரைப்படம். நம்ம துல்கர் சல்மான் அவருடைய புரொடக்ஷன்ல வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம். ஒரு ஹை லெவல்ல ஒரு பயங்கரமான புரொடக்ஷன் வேல்யூ, கம்மி பட்ஜெட்ல எடுத்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த லோகா. உலக அளவில் 300 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இந்த திரைப்படம் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த ஒரு திரைப்படம் தான் மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே அதிக வசூல் வந்த ஒரு திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் இந்த திரைப்படம் வாங்கியிருக்கு. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த மாதிரி ஒரு மேக்கிங்ல இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஐடியால எப்படா இந்த படத்தை மேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் மீசிலுத்து இந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம். இப்போ சாப்டர் 2 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமா மிகப்பெரிய பொருட்செலவுல இப்போதைக்கு சாப்டர் 2 பண்ண போறாங்க. நம்ம டொவினோ தாமஸ் அவர் தான் அந்த படத்துல லீட் ரோல் பண்ண போறாப்ல. அவர் மட்டும் இல்லாம நம்ம துல்கர் சல்மானும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அந்த படத்துல பண்ண போறாரு. சாப்டர் 2 மட்டும் இல்லாம சாப்டர் 3மே நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுல முழுக்க முழுக்க மெயின் லீட் பண்ண போறது நம்ம துல்கர் சல்மான். டெஃபினட்டா தாறுமாறா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இந்த லோகா திரைப்படம் வெளிவந்துருச்சு, இட்டாடிச்சு, எப்பதான் ஓடிடியில வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப வரப்போகுது அப்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயே அஃபிஷியலா சொன்னாங்க, யாரும் அந்த ரூமரை நம்பாதீங்க. அதாவது ஆயுத பூஜை வரைக்கும் எந்த படம் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் வராது, அதுக்கப்புறமா தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் யாருமே வாங்கவே இல்லை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சின்ன விலை எல்லாரும் கொடுத்துருப்பாங்க போல, அதனால இந்த படத்தை யாரும் வாங்கவே இல்லை. ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட், நீனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், அதுக்கடுத்து ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடி கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நம்மளுக்கு வந்து தகவலை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 மொழிகளுக்கான ஓடிடி ரைட்ஸையும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே இந்த படத்தை ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.